Subscribe. Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்னியாகுமரி சி பற்றி பார்க்க போகிறோம். ஓடுங்க. இந்த கன்னியாகுமரியில் வந்து பீச்சுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். பார்க்கிங்கில் இடம் இல்லைன்ட்டாங்க, அதான் நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் இந்த இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான். நம்ம இந்த பீச்சில் இருக்கோம் பாருங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் எங்கள் அண்ணி, இந்த இவங்க எங்கள் அக்கா. நாங்களாம் சேர்ந்து ஒரு 10 பேருக்கிட்ட இங்கே வந்திருக்கோம். இந்த பீச்சுக்கு நான் அந்த வீடியோ எடுக்க முடியல, வரையில எல்லாமே கேமரா மைக் எல்லாமே உள்ளே இருந்துச்சு. இவங்க தான் நம்ம கிரேன் அண்ணி. இவங்க ஜம்முன்னு இருப்பாங்க. கேரக்டர் நல்ல கேரக்டரு. நாங்கள் சேர்ந்து எதுக்கு நான் இங்கே வெயிட் பண்ணுறோம், எங்கள் அப்பா வந்துட்டுருக்காங்க, அதோட சேர்ந்து போகிறோம். இவங்க தான் எங்கள் ஆச்சி. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே நிறைய ஹிந்திக்காரங்க இதுன்னு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெங்கண்ணா போகிறோம், இங்கேருந்து இப்போ பீச்சில் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், பயங்கரமான கூட்டமாக இருக்குது காய்ஸ். இங்கே எப்படி சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோன்னு தெரில. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் அதை பார்த்து ரசிப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கடற்கரையில் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வருது. அந்த திருவள்ளுவர் சிலைன்னு ஒன்று இருக்கா, அது வந்து காலையில் போகும். கொஞ்சம் நேரம் கழித்து சன்ரைஸ் வந்தோடனே வீடியோ பாருங்கள்.
நீக்காண்டா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. இப்போ கடற்கரையில் அந்த சூரியன் உதிக்கிறத பார்த்துட்ருக்கோம். இந்த நீங்களும் பாருங்க. இவங்க தான் எங்கள் 3 அக்கா அண்ணிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த போட்டிங் போதா அந்த திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கைஸ் இங்கே பாருங்கள், இப்போ சன்ரைஸ் ஆகுது பாருங்கள். சும்மாவே கை ஆடுது. இத்தனைக்கான தான் இருக்கு. பாருங்க எப்படி நடுங்குதாண்டா வாங்கடா. கைய கீழே இருக்குதா இது சன்ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து திருவள்ளுவருக்கு போட்டிங் நடந்துட்டு இருக்கணும். இப்போ வேலை இருக்கு, அதை முடிக்கணும். அதுக்கடுத்து பீச் வந்து இதோட முடிக்கிறது. அதுக்கடுத்து அந்த அங்கனக்குள்ளே ஒன்று இருக்கும், அது வந்து இந்த பாருங்கள், இந்த அங்கே இருக்கும் பாருங்கள். கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிங்க்கு போகிற வழி தான் இப்போ போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நிறைய கடையாக இருக்குது. பாதி பேர் இங்கே ஹிந்திக்காரங்களாக தான் இருக்காங்க.
பார்த்தீங்கன்னா இப்போ போட்டில் போயிட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போட்டிங்க்கு நடந்துட்டு இருக்கோம். புதுசா மைக் வாங்கியிருக்கேன். ஏலியன் மாதிரி வாய்ஸ் கேட்கும். அது கொஞ்சம் அப்படிதான் எப்பயும் போல இப்ப போயிட்டு இருக்கோம். இந்த பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அந்த கூட்டத்துல இருக்கிறதுதான் அந்த போட்டிங்க்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப லைன்ல நின்றுட்டு இருக்கோம். பெரிய லைனா இருக்கு காய்ஸ். எப்படியும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு பெருசா இருக்கு. மைக்ல கை வைக்கிறாங்க அவங்க பேசாமல. ஆமா, இவங்கதான் எங்க அண்ணன். இந்த இது என் தம்பி. இவனை பாத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். பாத்திருப்பீங்க எப்படின்னாலும். இப்ப நாங்க போயிட்டே இருக்கோம். லைன் சரியான பிடிச்சா இருக்கு. இப்ப போட்டிங் போகையில இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். அப்பயே ஒரு வீடியோ வரும் பாருங்க காய்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா லைன்ல பெரிய லைனா இருக்கு. பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு இங்க போறோம் பாருங்க காய்ஸ். இங்க பாத்தீங்கன்னா சரியான கூட்டமா இருக்கு. இங்க பாருங்க பின்னாடி வர கூட்டம் தான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க சரியான கூட்டம். இப்போ நாங்க டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டோம். அப்படியே போயிட்டே இருக்கோம். பாருங்க நாங்க அப்படியே கீழே எப்படி போறோம். நல்லா கேட்கறாங்க. கொஞ்சம் கீழே தான் இறக்கி மாட்டிருக்கேன். இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க காய்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டோம். போட்ல ஏற போறோம். அந்த திருவள்ளுவர் சிலைக்கு போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடற்கரை. இவ வேற என்ன டார்ச்சல் படுத்துறா. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இப்போ போட்ல ஏற போறோம்னு நினைக்கிறேன். இல்ல மேல ஏறுவோம். போட்டு சும்மா பறக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு போட் நிக்கி ஏற விடுவாங்களான்னு தெரியல. உள்ள வேற ஒண்ணு போட சொல்லுவாங்க. ஒரு மாதிரி இருக்கும். இந்த மேல ஒருத்தவங்க இது பண்றாங்க. வேகமா மேலதான் ஏறுவோம் காய்ஸ். மேல இருந்து இருக்கும். காய்ஸ் போட்டுக்குள்ள போறோம் காய்ஸ். இப்ப பாருங்க போட்டுக்குள்ள போய் கல்யாணம் இன்னுமே நாங்களே நின்றுதான் வரோம். ஃபுல்லுமே கடல் காய்ஸ். போட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அங்க இருந்து இப்ப வந்திருக்காங்க பாருங்க. ஜம்முன்னு இங்க ஆறுங்க ஜம்முன்னு போகுது. அந்த தண்ணிய பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா சரியான கூட்டமா இருக்கு. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா சரியான கூட்டம். அங்க பாருங்க நல்லா இருக்கு காய்ஸ். நீங்க இங்க பாருங்க. கன்னியாகுமரிக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா காய்ஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு 5 வயசுக்கு கீழே எல்லாம் கிடையாது. இந்த அவங்க எல்லாம் போறாங்க. போட்டுன்னு எடுத்தோன்னே இங்க இப்ப போவோம் பாருங்க. இந்த கப்பல் பேரு டைட்டானிக் நியூ கப்பலாம். பாத்தீங்கன்னா ஜன்னல் இருக்கு. போயிட்டே இருப்போம். ஜம்மன் இருக்கு. அங்க போறோம்.
பயங்கரமா எல்லாம் பாக்குறாங்க. நம்ம கண்ணாடி படம் அவங்க நடக்கும். பக்கத்துல கொண்டு போவாங்க. கைஸ் வழியா வந்து இறங்கிட்டோம். இப்ப நம்ம ஆளுகள்லாம் இறங்குறாங்க. பாருங்க கைஸ், நம்ம இப்ப கூட்டம் பயங்கரமா இருக்கு. இப்ப மேலாம் பார்த்துட்டு அந்த கண்ணாடி பழம் எப்படி போவோன்னு இருக்கு. இதான் என் தம்பி பாத்துக்கோங்க. இது எங்க அப்பா. பயங்கரமா இருக்கு. பாத்தீங்கன்னா போட்ல மேல இருந்திருக்கு. இப்ப நாங்க வந்து நடக்க போறோம். எங்கனக்குள்ள வாங்க போவோம். ஃபர்ஸ்ட் திருவள்ளூர் கால்லாம் பார்த்து இதுக்கடுத்து நம்ம பார்த்து திருப்பரப்பு ஃபால்ஸ் போயிருவோம். எதுனாலும் போயிடணும். இங்க பாத்தீங்கன்னா திருப்பியும் டிக்கெட் எடுங்க போறோம்ட்டாங்க. மேல போக முடியாது இல்லாட்டி. அதான் இப்ப வந்து உட்கார போறோம் கொஞ்ச நேரம். ஜம்மன் இருக்குன்னு நினைச்சு டிக்கெட் வேற வாங்கிட்டாங்க. 30 ரூபா ஆளுக்கு 30 ரூபாயாங்க. வெற்றிகரமாக நம்மளுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. டிக்கெட் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேல வந்துட்டோம். இந்த விவேகானந்த் ராக் மெமோரியல் இருந்துச்சு. எல்லாம் போனோம். அதுக்கடுத்து கடல் பாத்தீங்கன்னா கண்ணு கட்டுற தூரத்துக்கு உங்களுக்கு கடல் தான் தெரியும். திருவள்ளூர் சிலை அங்க இருக்கு. நம்ம பசங்க அந்த இங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டே தான் இருக்கு. பெருசா இருக்கு. ஜம்முன் இருக்கு காய்ஸ். உள்ள வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1000 ரூபாய் கிட்ட ஆகி போச்சு காய்ஸ். 30 ரூபா 100 ரூபான்னு. ஆனா நல்லா இருக்கு காய்ஸ். கொட்டா இருக்கு. இன்னும் விடுவாங்களான்னு தெரியல. அங்க மட்டும் நிற்பாங்க காய்ஸ். இது பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல்ல இந்த ஒரு கேரளா ஸ்டைல்ல கட்டியிருந்தாங்கல்ல அது. இப்ப நம்ம நேரா திருவள்ளுவர் சிலைக்கு தான் போறோம். இதெல்லாம் நம்ம செட் ஆகாது. நம்ம கிறிஸ்டின்ல நம்ம செட் ஆகாது. இப்ப அப்படியே வந்துட்டு இருக்கோம். கண்ணாடி பழத்துக்கிட்ட வந்துட்டோம். எனக்கு அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கடல் தான் ஃபுல்லுமே. கன்னியாகுமரி கடல். இது வந்து கன்னியாகுமரி பிளாக். எல்லாரும் இப்ப வந்துட்டு இருக்காங்க. வாங்க கைஸ், எப்படியோ இங்க வந்துட்டோம். இங்க வர்றதுக்கு ரொம்ப பாடுபட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் இருக்கு. இந்த சிங்கம் வாய்க்குள்ள இருந்து ஒண்ணு இருக்கும். நல்லா பறக்குது. காத்து சும்மா சார்னு அடிக்கி. கண்ணாடி பாலத்துல நடக்க போறோம். எனக்கு ஐயோ காய்ஸ், கண்ணாடி பாலமே இல்ல.
இங்க பாருங்க கண்ணாடி பாலமே இல்ல கைஸ், நம்மள ஏமாத்தி விட்டாங்க. நான் நல்லா எக்ஸைட்மெண்டா இருந்தேன், பார்த்தா இந்த இருக்கு அம்மன் இருக்கு கைஸ். இங்க பாருங்க பயங்கரமா இருக்கு. லைட்டா பயமா இருக்குல்லவா? இன்னுமே தண்ணி கைஸ். இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த திருவள்ளுவர் சிலை கால்ல போய் தூங்கி ஜம்மன் இருக்கு கைஸ். இங்க பாருங்க, இங்க என் தம்பி வேற அழுந்துட்டு இருக்கான். அடே கொலை எல்லாத்துக்கும் நடுங்க கைஸ். இவன் பாருங்க பயமா இருக்கா அவங்களுக்கு? எனக்கும் இல்ல. இல்ல தண்ணிய பாத்துட்டு இருக்கான், நம்மளுக்கே பாக்கணும்னு தான் கொஞ்சம் விரிக்கிறேன் கைஸ். கைஸ் இப்படி வந்துட்டோம், கண்ணாடி பாலத்துல நடப்போம்னு பார்த்தோம். ஆனா கைஸ் லைட்டா கொலை நடந்தது கைஸ். இங்க பாருங்க, ஐயோ கைஸ் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே கொலை நடுங்குது கைஸ். அந்த அளவுக்கு பயமா தான் இருக்கு, ஆனா ஜம்முன் இருக்கு கைஸ். இங்க பாருங்க கல்லு உடம்பு விழுந்தோம்னா உடம்பு ஒண்ணுத்துக்குமே ஆகாது கைஸ். கைஸ் கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. இங்க என் தம்பியை பாருங்க கைஸ், தெரியுதானா? இதான் கடலு. இப்ப நாங்க மேல இருக்கோம், பார்த்தாலே தெரியுது. நாங்க போயிட்டு இருக்கோம் கைஸ். மச்சான் எங்க முகிலாக்கா கைஸ் பயங்கரமா இருக்கு. இன்னும் பாருங்க, நான் சொன்ன மாதிரியே காமிச்சிட்டேன் கைஸ், சும்மாலாம் கிடையாது கைஸ். இப்பதான் கைஸ் சல்லு விடுது. ஏமா பயங்கரமா இருக்குமா? கைஸ் இதுக்கே நம்மளுக்கு அள்ளு விடுதுன்னா சைனால ஒரு பாலம் இருக்கும் கைஸ், நடந்தாலே அப்படியே உடஞ்சு விழுகுற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். இப்ப பாருங்க, இங்க பாருங்க கைஸ், இன்னுமே மக்கள் தான் இருக்காங்க. கண்ணாடி பாலம் நல்லாதான் இருக்கு கைஸ், ஆனா நம்மளுக்கு செட் ஆகல. இங்க பாத்தீங்கன்னா கடல் தான் கைஸ், ஜம்முன்னு இருக்கும். அப்படியே உரியிறது தெரிய பாருங்க, நெருங்காரன் அப்படியே இந்த சன் உரியிறது நம்மளுக்கு தெரியுதுல்ல கைஸ், அந்த எவாபரேஷன் அப்படியே இந்த பவர்மெண்டல மாதிரி இருக்குல்லம்மா, அதான். ஆனா இங்கிட்டலாம் பாருங்க ஒண்ணுமே இருக்காது, அவ்வளவா பிடிக்காது. பயங்கரமா இருக்கு கைஸ். இந்த இடத்துக்கு நீங்களும் வந்துருங்க, என் தம்பி அந்த இருக்கான், கண்டிப்பா ஜம்முன்னு இருக்கும் கைஸ். இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருந்துட்டோம். இது எங்க ஆச்சி உட்கார்ந்துட்டாங்க. எந்திரிங்க வாங்க போவோம். போயிட்டே இருக்கோம், கேக்குதான்னு தெரியல, நான் வாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, முக்கியமா ரொம்ப ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி நாள் வரும், தைப்பொங்க அந்த மாதிரி நாளுக்கு வருஷம் இப்படி வந்துடும் கைஸ். போன வருஷம் எனக்கு அவ்வளவா இது இல்ல கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளுவரை பார்க்க போறீங்க. எப்படியோ மேல போக ஆரம்பிச்சிட்டோம், படிய பார்த்துதான் நடக்கணும், இல்லாட்டி கீழே வந்துருக்கும். இது கடலு, எப்பயுமே இந்த கடல் இருக்கும். என்னைய பார்த்து கட கடை நம்ம
அப்படியே செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இதுக்கு அடுத்து தேர்ட் ஃப்ளோர் இருக்கு. மூச்சு வாங்குது गाइस. முடியல. குனிந்து செல்லவும். எப்படியா ஃபோர்த் ஃப்ளோர்ல வந்துச்சு. ஃபுல்லுமே கடல் गाइस. அப்படியே ஜம்மன் இருக்கு गाइस. நம்ம அங்கிட்ட இருந்து வீட்டுலாம் வந்து தாண்டி எவ்வளவு தூரம் கடலும் பாருங்க गाइस. அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. இப்ப நம்ம இந்த ஒருக்கா இருக்காரு நம்ம திருவள்ளூர் பேக் சைடு அது. இப்ப சைடு எப்படியும் போயிருவோம் गाइस. பயங்கரமான கூட்டமா இருக்கு. நகர கூட முடியல. பயங்கரமா இருக்கு. ஜம்மன் இருக்கு. அதே அண்ணாந்து இப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. சரியான கால் விரட்கள் பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க गाइस. இதான் गाइस ஃப்ரண்ட் சைடு. இதான் நம்ம திருவள்ளூர் கால் விரல்கள். நம்ம இன்னொரு கால் விரல்கள்ல பாருங்க गाइस. சும்மா ஒரு காலை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த அடுத்து गाइस நம்ம வந்தது. ஆனா ஒண்ணுமே இல்ல. அதோட கால் விரல் அந்த இருக்கு. அங்க ஒண்ணு. அதுக்கடுத்து இது கடல் தான் गाइस. ஃபுல்லுமே சைடு. இப்ப நாங்க இருக்கிற இடமே ஃபுல்லுமே கடல் ஏரியா தான். பாருங்க சரியான ஹைட்டா இருக்கு गाइस. திருவள்ளூர் தான் गाइस. ஏன் ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு அங்க இருந்து பார்க்கும்போது இத்தனைக்கான் இருந்துச்சு. இருந்து பார்க்கல மூஞ்சி கூட தெரியாம ஆயிப்போச்சு गाइस. பிடிச்சு விட்டாங்க போங்கட்டாங்க. வாங்க கால் விரல தொடுவோம் गाइस. இப்ப நம்ம கால் விரல் கிட்ட போறோம். பாருங்க இங்க பாத்தீங்கன்னா காலு அமோகமா இருக்கு. பயங்கரமான காலா இருக்கு. இங்க பாருங்க கால் விரல்கள் இருக்கு. ஏனோ இங்க உட்கார்ந்துருக்கான். இந்த கால் பாத்தீங்கன்னா அதோ ரியலா இது பண்ணிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து பாருங்க गाइस. ஜம்முன் இருக்கு. மாலெல்லாம் அது கை மறைச்சுக்குச்சு. அது கையில பண்ணோம்னா நம்ம ஏணி போட்டுதான் गाइस பண்ண முடியும். காற்று பயங்கரமா இருக்கு. இல்ல गाइस நான் மாட்டினேன். கழட்டிட்டேன். மைக்க கழட்டிட்டு தான் இப்ப இது பண்றேன். இப்ப பாருங்க गाइस ஃபுல்லுமே கடல் தான். நம்ம ஃபர்ஸ்ட் அங்க இருந்து சன்ரைஸ் பார்த்திருப்போம். அதுக்கடுத்து இங்க வந்துருக்கோம். கப்பல்ல அந்த இருக்கு गाइस. கப்பல் நம்மள கூட்டிட்டு போக பயங்கரமா இருந்துச்சு கப்பல்ல வரும்போது. இந்த மண்ணு ஏரியா எங்க இருக்குன்னு गाइस. இந்த மண்ணெல்லாம் வந்து இதாகும்ல அந்த இருக்கு गाइस. அங்க இருக்கு. வேற அவ்வளவுதான் गाइस இருக்கு. गाइस சில பயங்கரமா இருக்கு. ஆமா எவ்வளவு நீளம். எப்பா கண்ணு எட்டி பார்க்க முடியல. அவர் கையே மறைச்சுக்குச்சு.
அந்த இது நல்லா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணணும். கடைசியா ஒரு தடவை பார்த்துப்போம். இதுக்கடுத்து இந்த பீச் முங்கி முங்கி ஜாம் ஜாம் விழிக்கிறோம் guys. இன்னைக்கு எனக்கு லக்கு நாளு. இங்க பாருங்க guys. சைடு பயங்கரமா இருக்கு guys. நல்லா இருக்கு. என் தம்பி வேற மைக்கெல்லாம் பிடிச்சி இழுக்க போறான். அப்படியே இல்ல எங்க அம்மா வராங்க. வாங்க வாங்க போவோம். கடற்கரையும் கீழே போக வேண்டியதுதான். எச்சின் துப்பாதின்னு போட்டுருக்கு. வரையில ஈஸியா வாங்க வாங்க. போட்டோ எல்லாம் எடுக்க முடியாது. கடற்கரைன்னு போக வீட்டு கூட்டமே இல்லை guys. ஐயன் இப்ப கீழே வந்திருப்போம். நிறைய எழுதிப்பட்டிருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம போறதுதான் கண்ணாடி பாலத்தை வழியா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நல்லாவேதான் இருக்கு. சரி நான் எடுத்தேன். நான் எடுக்கல. போட்டோ எடுக்க போறாங்களா? சரி நம்ம இப்ப திருப்பியும் கண்ணாடி பழக்கல நடக்க போறோம். எங்க அம்மாட்ட எதுவும் சொல்லணுமா கேட்போம். அம்மா எதுவும் சொல்லணுமாமா? தான் சொன்னாங்க. அம்மா கைஸ் அப்படியே அமைக்கி பயன்படுத்துது கைஸ். நம்ம என்ன கைஸ் கண்ணாடி இதே காணும். ஓ மறைச்சு வச்சிருக்காங்க கைஸ். எம்மாடி அப்படியே அமுங்குது கைஸ். கண்ணாடி பாலத்துக்கிட்ட வந்துட்டோம் கைஸ். நிம்மதியா இருக்கு. பயங்கரமா இருக்கு கைஸ். தள்ளிக்கோங்க. பயங்கரமா இருக்கு கைஸ். அப்படியே போயிட்டே இருக்கணும்னா லைட்டா அள்ளு விடல. நல்லா இருக்கு கைஸ். மறக்க முடியாத நாள் இன்னைக்கு. நல்லா இருக்கு கைஸ். தண்ணி அடிச்சு ஊத்திக்கிட்டே தான் இருக்கும். வாங்க. ஓ இனிமேதான் கைஸ் இப்ப எங்க ஃபேமிலி வந்துட்டு இருக்காங்க. ஃபேமிலிஸ் எல்லாரும் இந்த சைட்ல வர்றாங்களா? இவங்க மட்டும்தான் ஊரால வேற வந்துட்டு இருக்காங்க. ஆனா எங்க ஃபேமிலிஸ் இவங்க கிடையாது. இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸோட எங்க ஃபேமிலி தான். அதுக்கடுத்து இந்த அவங்க எங்க ஃபேமிலி தான். அந்த இந்த திரும்பி பார்த்தாங்களா அவங்களும் எங்க ஃபேமிலி தான். கடல் சும்மா ஜாமுன் இருக்கு. கண்ணாடி பாலம் முடிஞ்சு எல்லாமே ஜம்முன் இருந்துச்சு காய்ஸ். காய்ஸ் பயங்கரமா இருக்கு. மூச்சு வாங்க காய்ஸ். ஏறிட்டாங்க காய்ஸ். காய்ஸ் ஹையஸ்ட் பிளேஸ் அண்டர்வர்த்தி குகை
படம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. நல்லா இருந்துச்சு guys. இதுக்கு வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். மணி இப்ப 10:23 தான் ஆகுது. தைப்பொங்கல் அன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். ஆனா என்னைக்கு போடுவேன் நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க guys. போன வீடியோ ஒரு பர்த்டே வீடியோ போட்டிருப்பேன். அது என்னைக்கு போட்டிருந்தேன்னா அன்னைக்கு தான் இந்த வீடியோவும் போடுவீங்க. அப்படின்னா எடிட்டிங் எல்லாம் இருக்குல்ல guys. முன்னாடி இதெல்லாம் வைக்கணும். அப்புறம் நிறைய வேலை இருக்கு guys. ஓபன் பண்ணிட்டாங்க போல. வாங்க போய் பாத்துருந்தோம். வைத்திரா கூட்டம் மாதிரி இருந்துச்சு. இந்தாதான் இருக்கா? சாரி guys. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கன்னியாகுமரியிலேருந்து வந்துட்டோம். இப்போ தான் கார்லேருந்து இறங்கியிருக்கோம். சாப்பிட வந்தோம். ஹோட்டல் நியூ ருசியாம் திருநெல்வேலி கிட்ட இருக்கும். நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ உள்ளே போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் இங்கே வந்து பாருங்கள். கொஞ்சம் வாந்தி வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. வரல, யாருக்கும் வரல. ஆனால் நல்லா இருந்துச்சு guys. இன்னைக்கு நாள் பொங்கல் திருநாள் guys. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கடைக்குள்ளே போக போகிறோம். வந்துட்டோம். இப்போ சீட்டை பிடிக்க வேண்டிக்கலாம். நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோம். 10 பேருக்கு சேரு. கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உட்காந்து ஆர்டரு கொடுத்துட்டோம். அவங்க கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ரெடியாகவும் பரோட்டா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னன்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் பார்ப்போங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.